உங்களுக்கு இருக்கிற ஃப்ரெண்டு, உங்களுக்கு இருக்கிற நண்பன் நல்லவனா? உங்க ஃப்ரெண்டு நல்லவனா? ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா உங்களுக்கு சொல்றது? உங்க ஃப்ரெண்டு நல்லவனா கெட்டவனா? அதான் இந்த சிகரெட் அடிக்கிறாங்க பாருங்களேன், 90% பேர் சிகரெட் அடிச்சவங்க அவங்க அடிச்ச முதல் சிகரெட் வந்து இலவசமா பெற்றுக்கொண்டதாம். 90% பேர் ஸ்மோக்கிங் பண்ணுகிற 90% நபர்கள் அவங்க யூஸ் பண்ண முதல் சிகரெட் வந்து ஃப்ரீ சிகரெட். அது யார் கொடுத்தா? உங்களுக்கு கடைக்காரன் கொடுத்தானா இல்ல கம்பெனிக்காரன் கொடுத்தானா? சொல்லுங்க, கம்பெனிக்காரன் கொடுத்தானா கடைக்காரன் கொடுத்தானா? யார் கொடுத்தா? அவன் ஃப்ரெண்டு தான் கொடுத்தான், அவனுக்கு நெருங்கின நண்பன் தான் கொடுத்தான். இப்போ சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கெட்டவங்களா இருந்தாங்கன்னா, உங்க நண்பர்கள் சரியில்லை அப்படின்னா உன் வாழ்க்கை வெரி டேஞ்சர். அதான் போன வாரம் நண்பர்கள் ஜாக்கிரதை அப்படின்ற செய்தியை நான் பேசினேன். அது நீங்க யூடியூப்ல இருக்கும், நீங்க கேட்டு பாருங்க. நண்பர்கள் ரொம்ப ஜாக்கிரதை. அம்னோனுடைய வாழ்க்கையில ராஜகுமாரனை கொன்னதே யார் அப்படின்னா ஃப்ரெண்டு தாங்க அவனை கொன்னுட்டான். உன் ஃப்ரெண்டாலே நீ அழிஞ்சிருவ, ரொம்ப ஜாக்கிரதை. உன் ஃப்ரெண்டு உன்னை நரகத்துல தள்ளிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பான். அவன் பொழைச்சுக்குவான், அவனுக்கு மனசாட்சி இல்ல, அவன் பொழைச்சுக்குவான், அவனுக்கு எந்த பாவத்தை குறிச்ச உணர்வு இல்லை, அவன் பொழைச்சுக்குவான். அவன் அப்பா பெரிய ஆளு, அவங்க அம்மா பெரிய ஆளு, அவனுக்கு வசதி இருக்கு, அவனுக்கு திறமை இருக்குது, அவன் யாரை ஏமாத்தி வேணாலும் பொழைப்பான். ஆனா நீ பொழைப்பியா? உன்னால அவனை மாதிரி பொய் சொல்ல முடியுமா? உன்னால அவனை மாதிரி கெட்ட வார்த்தை பேச முடியுமா? உன்னால அவனை மாதிரி ஏமாத்த முடியுமா? உன்னால ஏமாத்த முடியாதுப்பா. நீ தப்பு பண்றவன் தான், ஆனா அவ அளவுக்கு நீ கெட்டவன் கிடையாது, நீ அவ அளவுக்கு மோசம் கிடையாது. உன்னுடைய இதயத்தினுடைய கார்னர்ல ஒரு ஈரம் இருந்துட்டே இருக்குது. உங்க அம்மாவை குறிச்சு, அப்பாவை குறிச்சு, சர்ச்சை குறிச்சு, பைபிளை குறிச்சு, ஆண்டவரை குறிச்சு ஈரம் இருந்துட்டே இருக்கு. சோ அவன் அளவுக்கு நீ தீவிரமா எதையுமே செய்ய முடியாது. அவன் உன்னை குழியில தள்ளிட்டு அவன் நல்லவன் ஆயிடுவான். அவனுக்கு அது பெரிய விஷயம் இல்லை, நீ சிக்கல்ல மாட்டிக்குவ. ஃப்ரெண்ட்ஸ், ஜாக்கிரதை ஜாக்கிரதை. நாளைக்கு மாத்திடுவேன்னு சொல்லாத. ஒரு வாரம் எனக்கு டைம் கொடுங்க, எனக்கு காலேஜ் முடிஞ்சிடும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவன் யாரோ நான் யாரோ. இன்றைக்கு ஊழியக்காரர் சொன்னார்ல, இன்னையோட முடிவெடுத்துரு. வேணாப்பா, எனக்கு வேணாப்பா.